ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷாத் வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இன்றைக்கி நாம் குட்டீஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மேக்ரோனி, அதாவது ப்ரோட்டீன் கலந்த ஒரு வெஜ் மசாலா பாஸ்தா எப்படி டேஸ்டியாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு இப்போ நான் இந்த மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு மேக்ரோனி எடுத்துக்க போகிறேன். இதை நாம் ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1 ஸ்பூன் ஆயில் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நாம் எடுத்து வச்சுருக்கிற மேக்ரோனியும் சேர்த்து கரெக்டாக 7 நிமிஷம் வேக வச்சுக்க போகிறோம். கரெக்டாக 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இது போல் நல்லா வெந்து உப்பி வந்திருக்கும். இந்த வாட்டரை எல்லாம் வடிகட்டிட்டு மேக்ரோனியை மட்டும் இப்போ நாம் தனியாக எடுத்துக்கலாம். அடுத்து மசாலாவுக்கு இப்போ நாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா காஞ்சதும் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இப்படி வணக்கி விட்டுறணும். பாஸ்தா அப்படின்னாலே அதோட புளிப்பு சுவை தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இப்போ நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி அதோட விழுதைத்தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது போல் நல்லா அரைச்ச விழுதை இதில் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது 2 நிமிஷம் நல்லா குக் ஆகி இதோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போனதும் இது கூட நமக்கு விருப்பமான காய்களை நாம் சேர்த்திக்கலாம். இது கூட நான் இன்றைக்கி 1 கப்பு கேரட், 1/2 கப்பு பீன்ஸ், கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன், அப்புறம் எல்லோ கலர் கேப்சிகம் இதையெல்லாம் சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் மஷ்ரூம் கூட சேர்த்திக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். காய் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக மேக்ரோனியும் கூட சேர்த்து குக் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த காயெல்லாம் இப்போ நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். இந்த காய் இப்போது நல்லா குக் ஆகட்டும். அதுக்கு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் ஹாஃப் குக் ஆனால் போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நாம் ஸ்பைசஸ் எல்லாம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இல்லை மேக்ரோனிக்கு உண்டான சாஸ் இருக்குது, அதையும் சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கங்க. இன்றைக்கி நான் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த சாஸையும் சேர்த்திருக்கேன். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி ஸ்வீட்டாக ஸ்பைஸியாக செம்ம டேஸ்ட்டில் வேறு லெவலில் இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கூட நான் இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கிறேன். ஜூஸியாக ஸ்பைஸியாக செம்மையாக இருக்கும் சாப்பிட்றப்போ. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ஆஃப் குக் ஆனால் போதும். இது கூட நாம் பாயில் பண்ணி எடுத்து வச்ச மேக்ரோனியை இப்போ இது கூட சேர்த்திக்கலாம். மேக்ரோனி சேர்த்திட்டு லைட்டாக மேக்ரோனி உடையாமல் இப்படி நல்லா கலந்து விட்டுக்கணும். இதோட மசாலாஸ் எல்லாம் மேக்ரோனியில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ
இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. மசாலாஸ் எல்லாம் மேக்ரோனியில் நல்லா கோட்டிங் ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லும் அவ்வளோ நல்லா இருக்குது. அவ்வளோதான். இப்போது நம்மளுடைய மேக்ரோனி அதாவது மசாலா வெஜ் பாஸ்தா ரெடி. இதுக்கு மேலே நாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ குவிக்காக சூப்பராக ஒரு வெஜ் மசாலா பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது ஹோட்டல் போய் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, வீட்லேயே நாம் ரொம்ப டேஸ்டியாக குட்டீஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஒரு ஃபுட்டு தான். ஸோ குட்டீஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்களும் ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸுக்கு அனுசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே வரும்.